இவன் ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கிறான்? இவனுக்கு வந்து ஒரு ஃபோன்ல தான் ஏதோ பிரச்சனை பொழுகுது. சார் சொல்லுங்க சார். என்ன தினேஷ், கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அட்டன் பண்ண மாட்டீங்க? சாரி சார், நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன், அதான் அட்டன் பண்ண முடியல. உங்களுக்கு ட்ரக்ஸ் வேணுமா வேணாமா? சார் கண்டிப்பா வேணும் சார். என்கிட்ட சுத்தமா சரக்கே இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா டீல் பண்றீங்க? உங்களுக்கு சரக்கு கொடுக்கறதுக்கு நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? சாரி சார், சாரி சார், இனிமேல் இப்படி நடக்காது. இனிமே இப்படி நான் கால் பண்ணி நீங்க அட்டன் பண்ணலனா இதோட உங்க கூட இருக்கிற டீலை நான் முடிச்சுக்குவேன். நிச்சயமா இனி இப்படி நடக்காது. இன்னைக்கு எத்தனை மணிக்கு மீட் பண்றோம்? சொன்ன மாதிரியே 4 o'clock காட்டேஜ்ல நான் இருப்பேன். ஓகே. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. என்னங்க நீங்க பேசிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். வா. அப்புறம் சொல்லுடா சதா. அண்ணி வா சௌமியா. அண்ணி இன்னைக்கு பந்தக்காலும் நட்டுட்டாங்க. இன்னும் 3 நாள்ல கல்யாணம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. யாம் இருக்க பாய் மேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லாம இரு. உங்களை நம்பிதான் அண்ணி இருக்கேன். அப்புறம் சௌமியா, அண்ணிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பந்தக்காலும் நட்டுட்டாங்கல்ல. ஆமா. அதான் ரொம்ப பயமா இருக்கு. பயம் உங்களுக்கு? எதுக்கு? ஓ, தினேஷ் 2வது தள்ளி கட்டிடுவானா? என்ன ரியாக்ஷன் இது? ஓ, ஷாக். பத்தல உனக்கு நடிப்பே சுத்தமா வரல. நீ இன்னும் நடிக்க நிறைய கத்துக்கணும். என்ன அப்படியே பாவமா மூஞ்சி வச்சிட்டு இருக்க? ரோடி பேபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மனவாளனே மங்கையின் பாகியம். கணவனே கண் கண்ட தெய்வங்கும் போது புருஷனாண்ட போய் சொல்லக்கூடாதுல்ல. அதான் உண்மையை மறைக்காம சொல்லிட்டேன். சாரிண்ணா. என்ன சாரி? சாரி சொன்னா சரியா போற மாதிரி வேலையா பார்த்து வச்சிருக்க நீ. இதுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே பாவமா நல்ல பர்மா பொம்மை மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க நீ. சரியான பர்மா பொம்மை. அண்ணா வலிக்குதுண்ணா. வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் தான் கொட்டுறேன். பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பாவமா மூஞ்ச வச்சுட்டு என்ன பார்த்த அப்படியே பாத்துக்கோ. கமல் பேபி சரி விடு. எப்படிங்க விட முடியும்? அன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு சென்டிமெண்டல் டயலாக் எல்லாம் விட்டா தெரியுமா? அப்படியே இவளுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி எல்லாம் பேசினா. இருங்க உங்களை போட்டு கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேச சொன்னதே அண்ணிதான். நல்லா வேணும். போட்டு கொடுத்துட்டு வச்சுக்கிறேன். எனக்கு கீழே ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்படி எஸ்கேப் ஆகுது.
எல்லாமே நீ மன்னிச்சிருங்கண்ணா. பாடுறா இன்னும் நடிக்கிறத. அதான் உனக்கு நடிக்க வராது சொல்லிட்டேனேம்மா. அப்புறம் எதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்க? இரு, இந்த கல்யாண பிரச்சனை முடியட்டும். அப்புறம் உனக்கும் உன் அன்னைக்கும் இருக்கு. மணி என்ன ஆகுது அவள் பேபி? ம் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்க ரவுடி பேபி. இந்நேரம் தினேஷ் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இல்ல வேணாம் அவள் பேபி, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை போன வாட்டி மாதிரி அவனுங்க கார்லயே சரக்கு மாத்தினாலும் மாத்துவானுங்க. இந்த வாட்டி நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவனுங்க நம்மளாண்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. அவள் பேபி இந்த பக்கம் வாயா. வா 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 வா. ஏங்க அவன் உள்ள போறாங்க. வாங்க நம்மளும் போவோம். இரு ராகுல் பேபி, நம்ம இப்ப உள்ள போக கூடாது. இரு ஒரு நிமிஷம் ஏன்? இரு. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். எங்க போறீங்க? என் போன்ல சார்ஜ் இல்ல. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் அவசரமா ஒரு போன் பண்ணோம். உங்க போனை தர முடியுமா? இதோ அவசரமா, ஒரு நிமிஷம். பரவாயில்லைங்க, கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணா. ம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா சொல்லுங்க. சார், ஈசிஆர் காட்டேஜ்ல பிரவுன் சுகர் கை மாற போகுது. நீங்க உடனே வந்தீங்கன்னா அவங்கள கைங்குளமா புடிச்சிடலாம். பிரவுன் சுகரா? ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எதுக்கு சார்? இப்போ நீங்க வந்தீங்கன்னா அவங்கள கைங்குளமா புடிச்சிடலாம். சீக்கிரமா வாங்க சார், அவங்க போயிடுவாங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒருவேளை நான் இப்போ போன் பண்ண நம்பர்ல இருந்து உங்களுக்கு போன் வந்தா என் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. ஓகே, இந்தாங்கண்ணா. சரி. தேங்க்ஸ். ஏங்க நம்மகிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, அப்புறம் எதுங்க அவன்கிட்ட வாங்கி பேசுறீங்க? நம்ம நம்பர்ல இருந்து போன் பண்ணியிருந்தா போலீஸ் திரும்ப போன் பண்ணி யார் என்னன்னு விசாரிச்சாங்கன்னா நாம தேவையில்லாம மாட்டிப்போம். புரியுதா? அதான் அவங்க போனை வாங்கி பண்ண. ஒருவேளை போலீஸ் அவங்க நம்பருக்கு போன் பண்ணி விசாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. ஆமால. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க? யாருன்னு தெரியாதுங்க, யாரோ ஒரு பொண்ணு போனை வாங்கி பேசினாங்க, மத்தபடி அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏங்க சூப்பருங்க, செம்ம ஐடியா. நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னது? வீட்டுக்கு போலாமா? ஏங்க என்னங்க நம்ம பிளான்? தினேஷ் காட்டேஜுக்கு வந்ததும் போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்றது. அதான் நீங்க சொல்லிட்டீங்களே. அப்புறம் என்ன, வாங்க போலாம். இப்பதான் அவள் பேபி நம்ம கண்டிப்பா அங்க இருக்கணும். போலீஸ் தினேஷ் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போறத நம்ம வீடியோ எடுத்து உன் சித்தப்பாண்ட காட்டணும். அப்படி காட்டினாதான் உன் சித்தப்பா நம்புவார். ஏங்க என்னங்க நீங்க லாஜிக் எல்லாம் பேசுறீங்க? பிரவுன் சுகர்ல அரெஸ்ட் ஆனா பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல போட்டுருவாங்க, ஊருக்கே தெரிஞ்சிடும். இதை வேற நம்ம வீடியோ எடுத்து காட்டணுமா? நிறைய கேஸ் வெளியே வராமலே போய்க்குது அம்புல் பேபி. அரெஸ்ட் ஆனதே தெரியாம காசு குத்து வெளியே வந்துருவானுங்க. அதனால நம்ம வீடியோ எடுத்து வைக்கிறது தான் நமக்கு நல்லது. கரெக்டுங்க.
நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப காட்டேஜுக்கு போறோம், தினேஷை ஃபாலோ பண்றோம், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத வீடியோ எடுக்கிறோம். வாங்க போலாம். How are you, baby? ஐ எம் ஃபைன் சார். ஹவ் ஆர் யூ சார்? I am good, baby. எனக்கு ரூம் வேணும். நான் ரெகுலரா புக் பண்ற 301 ஃப்ரீயா இருக்கா? நான் செக் பண்ணி சொல்றேன் சார். ஃப்ரீயா தான் சார் இருக்கு. ஓகே, கீ. லவ் யூ. ஹேவ் a nice day சார். அப்படி பேபி, பாத்தீங்களா வெளியில வச்சு சரக்க மாத்திர மாட்டி பொண்ணு ரூமை புக் பண்ணி மாத்துறானுங்க. How can you help me, sir? Any help, sir? இங்க நின்னு ரிசப்ஷனே பார்த்துட்டு இருக்கீங்களே, அதான் கேக்குறேன். என்ன வேணும் சார்? அது வேற ஒண்ணும் இல்ல, ரூம் புக் பண்ண வந்தேன், அதான் யோசிச்சுட்டு. ஓ, ஓகே சார், வாங்க நான் ஹெல்ப் பண்றேன். நீங்களா? வாங்க சார். அது ஏன் இப்படி பண்ண? எதுவும் ரீசன் இல்லாம நான் பண்ண மாட்டேன். ஃபாலோ மீ. ஒரு ரூம் புக் பண்ணுமா? வாங்க சார். ஹாய். டபுள் காட் தானே சார்? ஆமா. அப்புறம் இந்த 302 ஃப்ரீயா இருக்கா? 302வா? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த நியூமராலஜி படி 5 என்னோட லக்கி நம்பர். அதுவும் இல்லாம ஆல்ரெடி நான் அந்த ரூம்ல தங்கி இருக்கேன், நல்லா காத்தோட்டமா நல்லா இருந்துச்சு, அதான். ஓ, கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். ஓகே சார், செக் பண்ணி சொல்றேன். அந்த ரூம் ஃப்ரீயா தான் சார் இருக்கு. சூப்பருங்க, அப்ப அந்த ரூமே எனக்கு கொடுத்துருங்க. யுவர் குட் நேம் சார்? பிரபு. அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க சார். 1 செகண்ட். அவுல் பேபி, எது ரூம் எல்லாம் புக் பண்ணிருக்கா? ஏங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம வெளியிலே நின்றுட்டு இருந்தா உள்ள என்ன பண்றா நமக்கு எப்படிங்க தெரியும்? நமக்கு தெரியும் வேற வெளியில எஸ்கேப் ஆயிட்டானா? அதுக்கு தான் அவனோட பக்கத்து ரூமே புக் பண்ண. இப்பதான் நம்ம அவனை க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும். புரியுதா? சார். சார் கீ. தேங்க்யூ. வெல்கம் சார். என்னோட ப்ரூஃப். ஓ சாரி சார். தேங்க்யூ. போலாமா? போலாம். வாங்க. ஏங்க வாங்க. ஏங்க கதவு கொஞ்சம் திறந்தே இருக்கட்டும், அப்பதான் இவனோட ஆக்டிவிட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஓகே. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஹாய் சார். ஹாய். ரெஸ்டாரண்ட்லேருந்து ஏதாவது கொண்டு வரட்டுமா சார்? சூப்பருங்க, நானே சர்வீஸ் கால் பண்ணலான்னு இருந்தேன், பட் நீங்களே பர்ஃபெக்டா வந்துட்டீங்க. உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். தேங்க்யூ சார். வெல்கம்.
எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் முக்கியம். ஆ? கஸ்டமர் டேஸ்ட் புரிஞ்சு அவங்க கேட்டதை உடனே ரெடி பண்ணி கொடுக்கறது தான் சார் எங்க டியூட்டி. குட். உங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல் ட்ரிங்க் இருக்கு? நண்டு சூப் இருக்கு சார். நண்டு அதான் எங்க ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் சார். கொண்டு வரட்டுமா சார்? நண்டு சூப்பா? ஆமா சார். ஆல்ரெடி நமக்கு தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏங்க சூப்பரா இருக்குங்க. இன்னும் இருக்குலா? வைங்க வைங்க. அவசரப்பட்டு 4 நண்டு சாப்பிட்டனே. என்னாச்சு நமக்கு? இதுக்கு முன்னாடிலாம் இவங்கள பார்த்தா நம்ம கண்ணுக்கு ரவுடி மாதிரி தெரிவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு அழகா தெரியுறாங்க. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓகேங்க. அம்மாடி. என்ன பேபி யோசிச்சுன்னு இருக்கிற? எனக்கு நண்டு சூப்பு டபுள் ஓகே கொண்டு வர சொல். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க அன்னைக்கு நான் நண்டு சாப்பிட்ட அவசியம் போதுங்க. வேணாம் வேணாங்க. அப்போ நண்டு சூப் கேன்சல். வேற என்ன சார் வேணும்? எங்களுக்கு ஹாட் எதுவும் வேணாம். கோல்ட் என்ன இருக்கு? பாதாம், முந்திரி, பிஸ்தா, மில்க் ஷேக் இருக்கு சார். அதுவும் எங்க ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் சார். உங்களை மாதிரி யங் கப்புள்ஸ் வந்தா இந்த மில்க் ஷேக்கை தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க சார். நல்ல எனர்ஜி ட்ரிங்க் சார். எனர்ஜி ட்ரிங்கா? எனர்ஜி ட்ரிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓகே, 2 கொண்டு வாங்க. மில்க் ஷேக் 2 நோட் பண்ணிட்டேன் சார். சேஃப்டி மெசேஜ் ஏதாவது வேணுமா சார்? சேஃப்டி மெஷர்ஸ் சொன்னீங்கன்னா நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். சூப்பர் சூப்பர், ஐ லைக் இட். ஏங்க காட்டேஜ்னா இப்படிதாங்க, கஸ்டமர் ஹெல்த் மேல அக்கறையா இருக்கணும். ஏன்னா சேஃப்டி தாங்க ரொம்ப முக்கியம். அது மறக்காம கொண்டு வாங்க. ஓகே சார். என்ன பேபி அவன் ஏதோ சேஃப்டி கொண்டு வரட்டுமான்னு கேக்குறான், நீயும் கொண்டு வான்னு சொல்ற. சேஃப்டினா என்ன பேபி? சாப்பிடுறதா? சாப்பிடுறதா? ஏங்க இது சாப்பிடுறது இல்லங்க. இந்த மாதிரி காட்டேஜ்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்கல்ல, அதான் நம்ம பாதுகாப்புக்காக இந்த சானிடைசர், மாஸ்க், டெட்டாயில் எல்லாமே வேணுமாங்கிறது தான் இப்படி கேக்குறாங்க. நானும் அதை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா சுத்தம் ரொம்ப முக்கியம்ல. ஆமா. ஐ லவ் திஸ் காட்டேஜ். எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி இருக்கும்னு தோணல. அது வேற ஏதோ நினைக்கிறேன். ஏன்னா அவன் கேட்கும் போது அவன் தோணியே சரியில்லை பேபி. நீங்க எப்போதுமே இப்படிதாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம யாரையுமே சந்தேகப்படக்கூடாதுங்க. சரி நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். அவன் கொண்டு வரும்போது தெரிஞ்சிட போகுது. சார் பேபி ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஏங்க எல்லாம் ஓகே. இந்த சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, அதுங்க மறந்துட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். இந்த கவர்ல இருக்கு. எது இதுவா? ஆமா சார். இதுல எப்படிங்க? ஒருவேளை எல்லாமே ஷாஷே பாக்கெட்ல போட்டிருப்பாங்களோ? இருக்கலாம். யோ என்னையா வாங்கிட்டு வந்திருக்க? சேஃப்டி வாங்கிட்டு வரவான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு தானே சார் போனேன். நான் சொன்ன சேஃப்டி இது இல்லையா?